வெல்கம் டு அவர் சேனல். அக்டோபர் 5, 2025 அன்னைக்கு நடந்த எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு உரிய அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். 2002 பன்மாநில கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழ் எத்தகைய கூட்டுறவுகள் இடம்பெறுகின்றன? ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இயங்கும் சங்கங்கள். டென்மார்க்கில் பால் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் வர்த்தக முத்திரை என்ன? லுர் பிராண்ட். கூட்டுறவு அமைப்பில் சுய உதவி குழுக்களின் பங்கு என்ன? அடித்தள அதிகாரமளித்தல் மற்றும் வாழ்வாதார மேம்பாடு. திரு ஜே ஹென்றி ஃபாயல் மேலாண்மைக்கென வகுத்த கொள்கைகளின் எண்ணிக்கை மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 கொள்கைகள். இந்தியாவின் மிகப்பெரிய உர உற்பத்தியாளர் கூட்டுறவு எது? இஃப்கோ. நீர் மேலாண்மையில் வெற்றிகரமானதாக அறியப்பட்ட கூட்டுறவு சங்கம் எது? ஹோசஹள்ளி நீர் பயனர்கள் கூட்டுறவு சங்கம். 1981ஆம் ஆண்டு வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான நிறுவன கடனை பரிந்துரைத்த குழு எது? கிராஃபிகார்ட் கமிட்டி. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எப்போது நிறுவப்பட்டது? 1914. சட்டப்பிரிவு 90 கீழ் வழக்கு தொடர்வதற்கான காலம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? இதில் ஏ, பி, டி சரி. இப்போ இது மட்டும்தான் தவறு, மீது எல்லாமே சரி. தகராறு நடந்து முடிந்த 6 ஆண்டு காலத்திற்குள். தென் தேர்தல் வழக்கு எண்ணில் 2 மாத காலத்திற்குள். உரிய காரணங்கள் அடிப்படையில் பதிவாளர் திருப்தி அடைந்தால் கால வரையறை முடிந்த பின்பும். ஸோ இதில் இது மட்டும்தான் தவறு, மீது எல்லாம் சரி. நிலையான சமூக மேம்பாட்டிற்கு கவனம் செலுத்தும் கூட்டுறவு கொள்கை எது? சமூகத்தின் மீதான அக்கறை, கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. தேசிய கூட்டுறவு ஒன்றியம் எப்போது பதிவு செய்யப்பட்டது? நம்ம கீ ஆன்சர் போடும்போதே சொல்லியிருந்தோம், இந்த கேள்விக்கு விட என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னு. ஏன்னா இந்த நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் வந்தது 1929, சரிங்களா? ஆனால் இவங்க பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு இங்கே எந்த இயருமே இதுக்கும் ரிலேட்டடாகவே இல்லை. அதனால் இது பாருங்கள், ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட் எக்ஸப்ட் ஆப்ஷன் இ. நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் சரிதான். இந்த கொஸ்டினுக்கு அவங்க உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மேட்சுக்கான விடை பி. செக் பண்ணிக்கோங்க. 1903ஆம் ஆண்டில் வங்காளத்தில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஃப்ரெண்ட்லி சொசைட்டி சட்டம். என்பிசிஐ அப்படின்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் தமிழில். தனிநபர் கடன் பெற குறைந்தபட்சம் சிபில் மதிப்பெண் 720ம் அவர் வீட்டிற்கு எடுத்து செல்லும் மாத வருமானம் %% குறையாமல் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் அந்த 25%க்கு குறையாமல் இருக்க வேண்டும். நபார்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1982. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். டாப்செட்கோ நிறுவன கடன் உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர் யார்? பிற்படுத்தப்பட்டோர். கீழ்கண்டவற்றுள் எது வங்கி செயல்பாடுகளுக்கு தொடர்புடையது அல்ல? இதுதான் பணம் மற்றும் பங்கு விநியோகத்தை கட்டுப்படுத்துதல். இது வங்கி செயல்பாடுகளுக்கு தொடர்புடையது அல்ல. ஒரு விற்பனை கூட்டுறவு சங்கம் அல்லது பெரும் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தால் பராமரிக்கப்படும் விலை ஏற்றத்தாழ்வு நிதியின் முதன்மை நோக்கம், லாம்ஸோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களின் விளைபொருட்களை ஒரு குறிப்பிட்ட விலையில் கொள்முதல் செய்து பின்னர் அதை குறைந்த சந்தை விலையில் விற்க நேரிடும் போது ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடுகட்டுவது. உழவர் கடன் அட்டை கேசிசி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1998. உழவர் கடன் அட்டை பெறுவதற்கு தகுதி அளவுகோல்கள் என்ன? விவசாய நிலமுள்ள விவசாயிகளுக்கு அல்லது வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும். சிவிபிஎஸ்ஸின் முதன்மை செயல்பாடு பரிசோதித்தல், உறுதிப்படுத்துதல், எண்ணுதல், வகைப்படுத்துதல் மற்றும் பயன்படுத்த முடியாத நோட்டுகளை அழிப்பது. இந்த கரன்சி சிஸ்டம் இது. அது என்ன அதோட மெயின் ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெறப்பட்ட சேர்க்கை கட்டணங்கள் பொதுவாக எவ்வாறு கருதப்படுகின்றன? ரெவன்யூ ரெசிப்ட் வருவாய் வரவு.
ஒரு குறிப்பிட்ட நாளில் வணிகத்தில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் நிலை குறித்த அறிக்கை. இருப்பு நிலை குறிப்பு, பேலன்ஸ் ஷீட்டு. கடனாளிகளுக்கு அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது? ரொக்க புத்தகத்தின் பற்று பக்கத்தில் தள்ளுபடி நெடுவரிசையில் தான் பதிவு செய்யப்படுது. ஐசிஎம்ஏ அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ரெண்ட் அட்வான்ஸ், அதாவது வாடகை முன்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு. நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆன்சர் இது இல்லை இது வரும்னு. இப்போ பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு தான் கரெக்டான ஆன்சர். நிதி அறிக்கைகளை தயாரிப்பதன் நோக்கம் என்ன? ஏ மற்றும் பி. சட்ட பிரச்சனைகளில் பேரேடுகள் கொண்டிருப்பது. சான்று மதிப்பு. மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் அறிக்கை அடிக்குறிப்பின் நோக்கம் என்ன? அறிக்கையின் முடிவில் முழு அறிக்கையை சுருக்கமாக்க. இந்த என்டையர் ரிப்போர்ட்டுமே சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, எண்டில் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு தான். எந்த நெட்வொர்க் டோபாலஜி அனைத்து சாதனங்களையும் இணைக்க மைய ஹப்பை பயன்படுத்துகிறது? ஸ்டார் டோபாலஜி, நட்சத்திர டோபாலஜி. கணினி வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்படும் பயங்கரவாத செயலாக கூறப்படுவது எது? அதுக்கு பேர் வந்து சைபர் டெரரிசம். டேஷ் வடம் வலப்பகிர்வு மற்றும் இணைய அணுகலுக்காக குறும்பரப்பு வலையில் உள்ள கம்பி தொடர்பு சாதனங்களை இணைக்கிறது. ஈத்தர்நெட் கேபிள், இந்த வடம் ஈத்தர்நெட் வடம். ஹெச்டிடிபினா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். WW பற்றி எல்லாமே சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. W3 அப்புறம் 1989 CERNல கண்டுபிடிக்கப்பட்டது, டிம் பர்னர்ஸ்-லீ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது, எல்லாமே சரிதான். மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் தரவை குழுவாக்கி பகுப்பாய்வு செய்ய இடது கீழ் பக்கத்தில் ஒரு பரிமாணமாகவும் மேல் பகுதியில் மற்றொரு பரிமாணமாகவும் மொத்தங்களை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் வினவல் வகை. குறுக்கு அட்டவணை வினவல், கிராஸ்டாப் query. எது வேகமாக செயல்படும் நினைவகம்? கேட்ச் நினைவகம். மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் அறிக்கைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறு? அறிக்கைகளை தரவுத்தள பதிவுகளில் நேரடியாக திருத்த பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது தவறு. தரவு அளவின் சிறிய அலகு பிட்டு, ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டாக்கு பேர் பிட்டு. MS பவர்பாயிண்டின் பின்னணியில் ஸ்லைடு மாற்றம் என்பது என்ன? ஸ்லைடு மாற்றம் அப்படின்னா, அதாவது ஸ்லைட் டிரான்சிஷன் அப்படின்னா, ஒரு ஸ்லைடு ஷோவில் ஒரு ஸ்லைடிலிருந்து அடுத்த ஸ்லைடுக்கு செல்லும்போது ஏற்படும் காட்சி விளைவு தான் ஸ்லைட் டிரான்சிஷன். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் மண்டல் மண். செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் காஃபர் கான். ஃபின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு வந்து ரஷ்யா. எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? 1 மற்றும் 2. மருது பாண்டியர்கள் ராமநாதபுரமும் கிருஷ்ணப்ப நாயக்கர் திண்டுக்கலும் தான் தவறு. சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார்? சிங்கப்பூர். தார்மீக மதிப்புகளை புறம்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. புலப்படுத்தப்பட்ட ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடிக்கப்பட்ட ஒளிக்கற்றையின் ஆற்றலும் ஒரே மாதிரியாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மீட்சி சிதறல், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். மெட்ராஸுங்கிற பெயர் வந்து அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1996. சென்னைன்னு மாற்றினாங்க இல்லையா, அதுதான். சென்னைன்னு அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு. இந்த மேட்சுக்குரிய விடை டி. செக் பண்ணிக்கோங்க. சூரியன் பூமிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3. 1805ஆம் ஆண்டு வங்காளத்தை இரண்டாக பிரித்தது யார்? வங்காளத்தை பிரித்தது கர்சன் பிரபு. அந்த இயர் மேபி இங்கே சேஞ்ச் ஆகலாம், அதனால் அவங்க வந்து ஆல் ஆப்ஷன் ஆர் ரைட் எக்ஸப்ட் ஆப்ஷன் இ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து மார்க் தராங்க. ஸோ இந்த மேட்சுக்கு ஆன்சர் வந்து பி. செக் பண்ணிக்கோங்க. மாண்டகி சேம்ஸ்வொர்த் சீர்திருத்தங்கள் எதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டன? இந்திய அரசு சட்டம் 1919.
3இல் தொடங்கி 5இல் முடியும் சிறிய 5 இலக்க எண். ஆப்ஷன் சி கரெக்டு. இந்த கொஸ்டினுக்குரிய விடை 822. அதாவது எத்தனை முக்கோணங்கள் மற்றும் நேர்கோடுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, எனில் அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த சம்முக்குரிய விடை பி. ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங் டைப், அந்த பிளட் ரிலேட்டிவ் டைப்பு. இதுக்கு விடை வந்து சகோதரி. இந்த கேள்விக்கான விடை 256. கவ் என்பது XLD என எழுதப்பட்டால் அதே குறியீட்டில் டாக் எவ்வாறு எழுதப்படும்? WLT. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினுக்கு ஏற்கனவே வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஆன்சருக்கு மட்டும் சொல்லிடுறேன் மேக்ஸ்க்கெல்லாம். ஒரே நாளில் கடிகாரத்தின் 2 முள்களும் எத்தனை முறை ஒன்றோடு ஒன்று சேர்கின்றன? 22. P என்பது Qவின் தந்தை, Q என்பது Rன் தாயெனில் P என்பது Rக்கு என்ன உறவு? தாத்தா. இந்த சம்முக்குரிய விடை சி. இந்த கேள்விக்கான விடை பி 28. லாஜிக்கல் ரீசனிங் சம்மு 27. இதுவும் ரீசனிங் சம் தான். கரெக்டான விடை வந்து டி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே போல் இந்த சர்க்குலருக்கு ஆன்சர் எழுதணும். பொருந்தாதை கண்டறி. வால், பிஸ்டல், துப்பாக்கி, ரைஃபிள்லாம் ஒரே டைப்பு, வால் வந்து டிஃப்ரெண்ட்டு. இந்த கம்பேனியன்ஷிப்னு இந்த வேர்ட்லேருந்தே எந்த வேர்டு மட்டும் எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் மட்டும் தான் வரும். இங்கே இருக்கக்கூடிய எழுத்து எல்லாத்தையும் பார்த்தா இதெல்லாம் வராது. ஸோ இந்த கேள்விக்கான விடை 1 மற்றும் 2 பின்வராது. சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். தசமமாக எழுதப்பட்ட 1% பாதி. சி 150 மீட்டர் கரெக்டு. ஸோ இந்த டைப் ஆஃப் சம் இப்போ கூட நான் டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் போட்டதில் எப்படி வந்து உங்களுக்கு எழுதுறது அதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மாடல் சம் வேணும் அப்படின்னா. இந்த கேள்விக்கான விடை 20%. 2 இணைப்பகா எண்களின் பெருக்கற்பலன் 117, அவற்றின் மீசிமா என்ன? 117. இன்று திங்கட்கிழமை என்றால் 777வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? திங்கட்கிழமை. இந்த கேள்விக்கு 0.25%. 20,650 மீட்டர். ஒர்க் பேஸ்டு சம்மு, ஆன்சர் 45 டேஸு. மேக்ஸ்லாம் நம்ம கொடுத்த ஆன்சருக்கு இருக்கிறது தான் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்து வேறு ஆன்சர் வரும், ஆக்சுவலாக -65 அந்த மாதிரி வரும். ஆனால் அது எதுவுமே இந்த இதில் இல்லைங்கிறதுனால எதுவும் இல்லை தான் கரெக்டான ஆன்சர். 5 கிலோமீட்டர் கிழக்கு, 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுக்கு எல்சிஎம் போட்டு கண்டுபிடிக்கணும். 24 வினாடிகள். கீ மட்டும் செக் பண்ணிக்கோங்க எழுதுன்னு வச்சு. 60 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் அந்த வேலையை 60 நாட்களில் முடிப்பார். இந்த கொஸ்டினுக்கு 20, 3, 2/5, 24. வட்டத்தின் பரப்பளவு. இந்த சமுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. மேலாண்மையின் பணிகள். மேலாண்மையின் பணிகள் வந்து 6. ரைஃபீசன் முறை கூட்டுறவு அமைப்புகள் குறித்து கீழ்கண்டவற்றில் தவறான தகவல். பங்குகளின் மதிப்பு மிக அதிகம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறு. கூட்டுறவில் கட்டுப்பாட்டின் வகைகள். இந்த கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட உள்ளது. இதுக்கு ஆல் ஆஃப் த எபவ் வரலாம், பட் அவங்க வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கரெக்டான விடை கொடுக்கல இதுக்கு. நவீன கூட்டுறவு இயக்கம் யாரால் பிறந்தது? ராக்டேல். இன்றியமையா பண்டங்களின் அட்டவணையிலிருந்து பண்டங்களை சேர்க்கவோ நீக்கவோ எந்த அரசு அமைப்புக்கு அதிகாரம் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மத்திய அரசுக்கு தான். 2வது அனைத்து இந்திய கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1912. இயற்றப்பட்ட வருடம் 1912. இந்தியாவில் மிகவும் வெற்றிகரமாக கருதப்படும் பால் கூட்டுறவு அமுல். ஜெர்மனியில் நகர கூட்டுறவு கடன் இயக்கத்தை ஊக்குவித்தவர் யார்?
ஷூல்ஸ் டாலிட்ஸ். ஷூல்ஸே டாலிட்ஸ் கூட்டுறவு வங்கிகளின் ஈவுத்தொகை கொள்கை தொடர்பான முக்கிய அம்சம் எது? 20% வரை உயர் விகித ஈவுத்தொகை வழங்கப்பட்டது. 1920 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் பதவியை மறுத்த கூட்டுறவு இயக்க முன்னோடி யார்? திரு பி.டி. தியாகராயர். எந்த நூற்றாண்டில் தோன்றிய தொழில் புரட்சியின் காரணமாக மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் உருவாகின? இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. மட்டும் சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. மேக்ஸிமம் யாரும் சூஸ் பண்ண மாட்டீங்க, விடையே தெரியலைன்னு. பட் எந்த ஆப்ஷன் நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க கரெக்டான உங்களுக்கு மார்க் தராங்க. வேளாண் மறுநிதி வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது சொன்ன ஆன்சருக்கு வீடியோ போடும்போது 1963 வரும். சரிங்களா? ஆனால் இங்கே ஆப்ஷனில் வரவே இல்லை பாருங்கள், கொடுக்கல. 62 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 63 கொடுத்துருந்தா இந்த விடைக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு மார்க் தராங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1963 தான் சரியான விடை. 2002ஆம் ஆண்டு கூட்டுறவுகளை ஊக்குவித்தல் தொடர்பான பரிந்துரையின் கீழ் கூட்டுறவுகள் குறித்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் நிலைப்பாடு என்ன? கூட்டுறவுகளை ஊக்குவித்தல் வழியாக தொழிலாளர் உரிமைகளை உறுதி செய்தல். சிறு வணிகர்களுக்கு அதிகபட்சம் டேஷ் வரை இரு பிணையதாரர்களின் உத்தரவாதத்தின் பேரில் கடன் வழங்கப்படுகிறது. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 50,000 ரூபாய். ஒரே நேரத்தில் ஒரே பயனர் மற்றும் ஒரே பணியை மட்டும் அனுமதிக்கும் இயக்க முறை எது? ஒரு பயனர் ஒரு பணி, சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங். முன்னுரிமை துறைக்கான கடன் வழங்குதலுக்கான வழிகாட்டுதல்களை யார் வெளியிடுகின்றனர்? RBI, இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவில் முதல் நில மேம்பாட்டு வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஃபர்ஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் 1920ல். நீண்ட கால கடன்களின் மிதக்கும் வட்டி விகிதம் பொதுவாக எதனுடன் இணைக்கப்படுகிறது? ரெப்போ விகித மாற்றங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டைரெக்டாகவே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு டைப்பு, அதோட உறுப்பினர்கள் யார், பயனாளர்கள் யார் அப்படிங்கிறது. சிறிய கணக்கில் அரை ஆண்டுக்கு 50 பற்று பரிவர்த்தனைகளின் வரம்பில் எது கணக்கிடப்படாது? காசோலை மூலம் பணம் எடுப்பது. FPO, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், உழவர் உற்பத்தியாளர் சங்கம். அகில இந்திய பரஸ்பர ஏற்பாட்டு திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1965ல். 1912ஆம் ஆண்டு எந்த நகர வங்கி மாநில கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டது? சென்னை மத்திய நகர வங்கி. கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு சுழல் கடன் வசதியை வழங்குகிறது. இது சரி, ஆனால் இது தவறு. கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் முதன்மையான பண்ணை இயந்திரங்கள் மற்றும் நீண்ட கால சொத்துக்களை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இது தவறு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால தான் இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆர் தவறு, ஏ சரி. அரசிற்கான வங்கியாளராகவும் நிதி ஆலோசகராகவும் செயல்படும் வங்கி ரிசர்வ் வங்கி தான். SCBSஆல் உருவாக்கப்பட்ட பிரதம கூட்டுறவு மேம்பாட்டு நிதியின் நோக்கம் என்ன? கூட்டுறவு மேம்பாட்டை ஆதரிக்க. பொருத்துதல் கருத்துப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவை ஒப்பிடப்படுகின்றன? வருவாய்கள் மற்றும் செலவுகள். ஒற்றை பதிவு முறை பராமரிக்கப்படுகிறது. ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்கு. ஒரு சொத்து வணிகத்திற்கு வரும்போது உண்மை கணக்கிற்கான கணக்கியல் விதி என்ன? கணக்கை பற்றுவை. கூட்டுறவு கடன் சங்கங்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக தங்களின் நிகர லாபத்தில் 10% விழுக்காட்டை விலையேற்றத்தாழ்வு நிதிக்கு ஒதுக்குகின்றன. கூப்ப ஏ அப்படிங்கிறது குறிப்பேட்டு பக்க எண். கமிஷன் பெறப்பட்டது ரூபாய் 1000 என்றால் அது இருப்பாய்வில் எவ்வாறு காட்டப்படும்? கடன் கிரெடிட்ல தான் காட்டப்படும். கணக்கியல் தர நிர்ணய குழு இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு 1977 ஏப்ரல். கணக்கியல் சுழற்சியின் சரியான வரிசை எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் எது பெயரளவு கணக்கு? கொள்முதல் கணக்கு. MS எக்ஸலில் பைவோட் அட்டவணையின் முதன்மை செயல்பாடு என்ன? தரவை விரைவாக சுருக்கி பகுப்பாய்வு செய்ய.
மார்க் 1 கணினி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1944. ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதலை பயன்படுத்துகிறது? உடன் தொடக்கம், வார்ம் பூட்டிங். இந்தியாவில் இணைய குற்றங்களை கையாள்வதற்கும் மின்னணு பரிவர்த்தனைகளுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவதற்கும் முதன்மையான சட்டம் எது? தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000, ஐடி ஆக்ட் 2000. கணக்கிடும் இயந்திரத்தை உருவாக்கியவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். நிரந்தர நினைவகம், ஹார்ட் டிஸ்க். நுண் செயலி கட்டளை நிறைவேற்றுதலின் வேகத்தை டேஷ் என அழைக்கப்படும். கடிகார வேகம், கிளாக் ஸ்பீடு. எது இணைய உலாவி? குரோம். எது கணினி வலையமைப்பின் வகை அல்ல? பேன் கார்டு. கார்டுனே கொடுத்துட்டாங்க, அதனால இதான் இல்லை. பின்னொட்டில் எது வேன் என்பதற்கான உதாரணம்? இன்டர்நெட், இணையம். வைட் ஏரியா நெட்வொர்க்குக்கு இணையம். இந்த ஆஃபீஸ் நெட்வொர்க்கு, ஹோம் நெட்வொர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வந்துடும். நான் அடுத்து நீங்கள் வந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, சப்போஸ் அந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதிக்காங்க. இது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கு, இன்டர்நெட்டு. இந்தியாவில் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராக ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 18. அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் த சர்கோசா சி, சர்கோசா கடல். வேதங்களுக்கு திரும்பு என்ற முழக்கத்தை அளித்தவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியாவில் உள்ள 3 நிலை அரசாங்கங்கள் மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி. ஆசியாவின் டெட்ராய்ட், சென்னை. பின்னொட்டில் எது தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகம் அல்ல? நாகப்பட்டினம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? 2025 படி 28 மாநிலங்கள். இதில் வந்து எது உரம்னு கேட்டிருக்காங்க? எல்லாமே தான். யூரியா, டிஏபி, பாஸ்போரிக் ஆசிட், ராக் பாஸ்பேட்டு, அமோனியா, சல்ஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உரங்கள் தான். இவை அனைத்துமே உண்டு. பணிக்கொடை சட்டம் சட்டமாக்கப்பட்டது எந்த வருடம்? 1972. சாகித்ய அகாடமி பெற்ற நாவல் கொற்கை. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடின் சரியான வேதியியல் வாய்ப்பாடு MgOH2. இதுதான். நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் 18 தொகுதி 7 தொடர்களாக அடுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மொத்த நீர்ப்பாசனத்தில் 56% பங்கு வகிக்கும் முதன்மையான நீர்ப்பாசன ஆதாரம் கிணறுகள். UNCEDனா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். கிருஷ்ணதேவராயரால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நாடகம் ஜாம்பவதி கல்யாணம். தேசிய மகளிர் ஆணையம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஜனவரி 1992. நியூக்ளியஸ் தவிர DNA மற்றும் ரைபோசோம்கள் கொண்டு தன் சொந்த புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய செல் பகுதி மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய விடை 2, விடுபட்ட எண். இந்த கேள்விக்கு விடை B, 5 ஆன்சரு. இதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 5. இந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் மார்க் உண்டு. இந்த கேள்விக்கான விடை D, பகடை கணக்கு. ஒரு பகடின் 2 நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. 1 என்ற எண் மேலே இருக்கும்போது கீழே எந்த எண் இருக்கும்? 5. வரிசையோட அடுத்த எண் 13. இதெல்லாம் நம்ம ஆன்சருக்கு போகும்போது சிலதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கும், சேனலோட பிளேலிஸ்ட்லேயே தான் இருக்குது. இந்த கேள்விக்கான விட ஃபஸ்ட் ஆப்ஷன் A, C ஆப்ஷன் 20%. இது நம்பர் 34. எத்தனை மாணவர்கள்? 34 மாணவர்கள். தள்ளுபடி ரேட் வந்து 40%. இந்த கேள்விக்கான விடை UX, B ஆப்ஷன் கரெக்ட் 2:1. EJO இது 54, C ஆப்ஷன் கரெக்டு 82.8. இது போர்ட் மாஸ் ரூல் படி போடணும். ஒர்க் பேஸ்டு சம், இதுக்கு ஆன்சர் வந்து 15 days, 15 நாட்கள். செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து A⁻m+1 மீ போவா.
10:12:15. 0.0007. இந்த கேள்விக்கான விடை வந்து ஃப்ரூட்ஸு. 25 அடுத்த எண் 25. 0.4%. 2520. 1422. டி ஆப்ஷன் கரெக்டு. 12 மற்றும் 18 மூன்றாவது விகிதாசாரம் 27. 1000 மற்றும் 2000க்கு இடைப்பட்ட எந்த எண் 30, 36 மற்றும் 80ஆல் வகுத்தால் ஒவ்வொன்றிலும் மீதி 11 கிடைக்கும்? 1451. ஸோ 8:7 ஆன்சர் இந்த அரிசி கணக்குக்கு. 10:21. 10%. 40 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர். 216. இந்த கேள்விக்கு ஒர்க் பேஸ்டு சம்க்கு விடை வந்து 15. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. வெறியி அப்படின்னா சொல்லிசை அளபடை. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருள்களுக்கும் போகிய பொருட்களுக்கும் தரப்படும் நிலை மாறி புத்தக சாலைக்கு அந்த இடம் தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. காஞ்சி காண்டம் பாடல் யாருடையது? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாலுமே சரி. பிரபஞ்சம் குறித்த விழிப்புணர்வு எதன் மூலம் ஏற்படுகிறது? அறிவியல். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது? கரிக்கையூர். காக்கை குத்தன் கூழழகு இதன் பொருள் என்ன? இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வல்லுநர் குழுக்கு அனுப்பியிருக்காங்க. மேபி தன்னம்பிக்கை இல்லைனா தன்னை உயர்த்தி பார்ப்பது, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரணும். ஆனால் இதுக்கு ஒன்றும் ஆன்சர் அவங்க கொடுக்கல. திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. வாழ்க்கைக்குரிய கல்வி என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் யாரை பற்றியது? இந்த கொஸ்டினுக்கும் வந்து வல்லுநர் குழுக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. கம்பராமாயணத்தில் கணவனுடன் நாடு கடத்தலில் உடன் செல்லும் அர்ப்பணிப்பு மிக்க மனைவியாக யார் சித்தரிக்கப்படுகிறார்? சீதை. மலைப்படுகடாம் நூலில் டேஷ் அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது? சிலப்பதிகாரம். அகம்புறம் எனும் பிரிவுகள் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் தொல்காப்பியம். உலக தமிழ் சங்கம் எப்பொழுது திறக்கப்பட்டது? 2016. இளம்பகம் என்னும் உட்பிரிவுகளை கொண்ட நூல் எது? சீவக சிந்தாமணி. பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதவை இதில் எதுவும் இல்லை. சங்கம் என்னும் சொல் எந்த அர்த்தத்தில் பயன்படுகிறது? கூடுகை. இந்த 200 கேள்விக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருந்த ஆன்சர் கீயோட இது எல்லாமே ஒத்து போகுது. ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும்தான் கீ சேஞ்சஸ் வருது. நம்மளோட வீடியோஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் இருக்க கீஸ் தான் மேக்ஸிமம் இதில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ரெஃபர் பண்ணி தான் நிறைய போட்டிருக்கேன் ஆன்சரு. கோஆப்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ்லையுமே நிறைய நான் கரெக்டாக தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அது ஒரு 2 கொஸ்டின் மட்டும்தான் அந்த 200 கேள்வியிலே சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி நம்ம கொடுத்த ஆன்சர் எல்லாமே கரெக்டு தான். அதனால் நீங்கள் வந்து படிக்கிறவங்க தாராளமாக அந்த சேனல் ஃபாலோ பண்ணி படிச்சுக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.